ஹலோ, நான் இங்கே பக்கத்தில் சம்திங் பேட்ட மேட்டர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். நோ ப்ராப்ளம். நீ பொறுமையாக வா, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஓகே ஷூர். நீ எப்படி வந்துட்டு கால் பண்ண? பாய். ஹாய்டி, எப்படி இருக்க? ஹலோ ஹலோ சார், ஹலோ கேட்குதா சார்? ஹலோ ஹலோ எனக்கு கேட்குது சார், உங்களுக்கு கேட்குதா? நாளைக்கு கஷ்டம் சார். ஹலோ ஷோ. ஹலோ சாரிங்க, பார்க்கல. பரவாயில்ல, தேங்க்ஸ். வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினச்ச முகம் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்னா, அதுவும் உங்கள் எக்ஸ் லவராக இருந்தா, எப்படி இருக்க வருண்? இருக்கேன் பாரு. நீ எப்படி இருக்க? குட். நீ இன்னும் எதுவும் மறக்கலையா வருண்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உட்காந்து பேசலாமா? ஓகே ஷூர். நீ எங்கே ஒர்க் பண்ணுற வருண்? நான் படம் பண்ண போகிறேன், அதுக்கு தான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன். சினிமாவா? Are you serious? ஆமாம். ஏன்? இல்லை, ஐ மீன் எனக்கு தெரியலேன்னு சொன்னேன். ஆஃப்டர் பிரேக்கப் எனக்குள்ளே இந்த ஆசை வந்துச்சு. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ தான். இப்போ என்ன எழுதிட்டுருக்க? லவ் ஸ்டோரி? இல்லை, சைக்கோ த்ரில்லர். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது பாரு, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் உனக்கு இப்படி பார்க்கறதுக்கு. இயர்ஸ் போனதே தெரியல, எல்லாமே டக்குன்னு நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி இல்லை பாரு, ஒவ்வொரு நாளும் ரொம்ப வலியோடு தான் கடந்துட்டுருக்கேன். இன்ஃபேக்ட் நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் என் லைஃப்பில் 11 சாப்டர் அங்கேயே முடிஞ்சிருச்சு. என் வாழ்க்கையில் நான் அதிக சந்தோஷப்பட்டதை ஒன்று நினச்சி தான், அதிக வேதனைப்பட்டதை ஒன்று நினச்சி தான். தெரியும் வருண், நீ என்னென்னலாம் நினச்சிட்டு இருந்த, என்ன வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டினேன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஓ, இப்படியெல்லாம் சொல்லி நீ எதுவுமே பண்ணலன்னு உன்னை நியாயப்படுத்திக்கிறியா பாரு? நம்ம ஏன் பிரிஞ்சோன்னு தெரியுமா வருண்? என் ரிலேட்டிவ் மாதேஷாலையும் சுற்றி உள்ளவங்க என்னை பற்றி உன்கிட்ட சொன்னதுனாலையும்லாம் இல்லை. ட்ரஸ்ட். நீ என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையும் நான் உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையும் உடஞ்சப்போ. லவ்வில் ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா டோட்டலி கொலாப்ஸ் தான். ரொம்ப கிளவராக பேசுகிறதா நினைக்காத பாரு. நமக்கு பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நீ காலேஜில் மாதேஷோட லவ் அக்செப்ட் பண்ணல, அப்புறம் அவனை கட்டிவிட்டு விஷ்ணுவை லவ் பண்ணல. சொல்லு பாரு, சொல்லு, என்ன வேணா சொல்லு. நான் தான் ஜோக்கராச்சே, நீ எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். சொல்லு. அது எப்படிடா? யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா?
பொண்ணுங்க பசங்கிட்ட பேசினாலே அது லவ் தான்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா? ஒரு 10 நிமிஷம் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசியிருந்தா அப்பவே எல்லாம் சரியா இருந்திருக்கும். ஆனா நீ என்னை எப்படியெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தின. அது எப்படிடா காதலிக்கிறப்போ தேவதையா தெரியல நாங்க, இன்னொருத்தவன் தப்பா சொன்னோடனே தெரியும்ல? ஆமாம் பாரு, நான் எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். சுற்றி உள்ளவங்க சொன்னதை கேட்டு நம்பிட்டு தான் இருந்தேன். நான் ரொம்ப லேட்டாக தான் உண்மை தெரிஞ்சுக்கிட்டேன். உன் மேலே எந்த தப்பும் இல்லை. உங்ககிட்ட எத்தனை தடவை சாரி கேட்கணுன்னு உனக்கு தெரியாமையே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் உன்னை ஃபேஸ் பண்ண எனக்கு தைரியம் இல்லை பாரு. உங்ககிட்ட இருந்து ஒரு அறையாவது வாங்கணும்னு தான் எப்படி சொன்னேன். நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் பாரு. Leave it, Varun. It's all over. இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? இப்போ என் மேலே உனக்கு கோவம் இருக்கா பாரு? இருந்துச்சு, இப்போ இல்லை. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னாச்சு பாரு? எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு வருண். ஹே, நான் சீரியஸாக கேட்குறேன், ஜோக் பண்ணாத. ஜோக்கா? 1 minute. பார்வதி, இல்லை வருண், இது ஒன்றும் சினிமா இல்லை வருண். 1 வீக்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு முடிவை மாற்றிக்க முடியாது. அவர் பேர் பிரபு. வீட்டில் பார்த்தாங்க, எனக்கு செட் ஆச்சுன்னா ஓகே சொல்கிறேன்னு சொன்னேன். பேசணும், பழகணும். என் கேரக்டருக்கு மேட்ச் ஆனார். குட் லுக்கிங், கேரிங், ஓப்பன் மைண்டட். அவ்வளோதான். லாஸ்ட் மந்த் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் வீக் மேரேஜ். ஒன் மினிட், அவர் தான் கால் பண்ணுறாரு. ஹலோ, ஐம் கம்மிங். 2 minutes. ஓகே வருண், அவர் கீழே வெயிட் பண்ணுறாரு. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு.
மேரேஜ்க்கு கண்டிப்பாக வந்துடு. இப்படியே இருக்காத, மூவ் ஆன் ஆகு. என்னை விட நல்ல பொண்ணு கிடைப்பாளான்னு தெரியல, ஆனால் எந்த பொண்ணு வந்தாலும் அவளை நல்லா பார்த்துக்கோ. சீக்கிரமே படம் பண்ணு. நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வருவேன். கண்ணிலே கண்ணீரிலே பிரிந்தேன் நான் போகின்றேன். விண்ணிலே வெண்மேகமாய் கலைந்தேன் பாரு, நான் மெல்ல மெல்ல கரைந்தேன். சாரி அண்ட் தேங்க்ஸ் For what? ஃபார் எவ்ரிதிங். Me too. என் லைஃப்பில் நான் உன்னை மட்டும்தான் வரும் லவ் பண்ணேன். வேற யாரையும் நான் லவ் பண்ணல. என்னை பிரிந்தாய் உயிரே, காதலை எரித்தாய் என் அழகே. என்னை பிரிந்தாய் உயிரே, உயிரே, கண்ணீரில் உறைந்தாய் கனவே. ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே, காதலை எரித்தாய் என் அழகே. ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே, உயிரே, கண்ணீரில் உறைந்தாய் கனவே. எல்லா காதலும் சேரணும்னு அவசியமா என்ன? சில காதல் ஒன்று சேரலனாலும் அது செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சு வாழ்க்கையை புரிய வச்சுட்டு போயிடும். என் காதலும் அப்படி தான்.